இலங்கை, பங்களாதேஷ், நேபாளத்தை தொடர்ந்து தற்பொழுது இந்தியாவிலும் மாணவர்கள் போராட்டமானது வெடித்துள்ளதுன்னு சொல்லியே சொல்லலாம். இந்திய தலைநகர் டெல்லியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தெருக்கள்ல இறங்கி இருக்கிறார்கள். ஏன் இறங்கி இருக்கிறார்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கல்வி சீர்திருத்தங்களையும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவையும் கோரி கோக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இளைஞர் இயக்கமானது போராட்டத்தினை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த கோக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த இளைஞர் இயக்கத்தின் தலைமையில தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. திங்கள் அன்று நேற்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா, பாராளுமன்றத்தை நோக்கி, இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பேரணியாக செல்ல முயன்ற போது கண்ணீர் புகை மற்றும் தடியடி பிரயோகத்தை மேற்கொண்டு அந்த போராட்டத்தினை போலீசார் கலைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த மோதலை பார்த்தோம்னு சொன்னா பல இளைஞர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய பேர் நிறைய அரசியல்வாதிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பார்த்தோம்னு சொன்னா ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்துக்கு அருகில இந்த போராட்டத்துக்கு கோக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நரேந்திர மோடி அவர்களுடைய இல்லத்துக்கு அருகில இந்த போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தியோடு சேர்ந்து காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் சர்ச்சைக்கு பிறகு கல்வி முறையில் மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி இந்த மாணவர்கள் தற்பொழுது கோரியிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ஒரு பிரபலியமான ஒரு செயற்பாட்டாளர் தான் சோனம் வாங்சுக். இந்த போராட்டத்தில் இணைந்த பிறகு இந்த இயக்கமானது இந்தியா முழுவதும் பெரும் கவனத்தினை ஈர்த்திருக்கின்றது. இந்த மாணவர் இயக்கமானது இந்திய அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றதா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.